வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நம்மளுடைய விளக்கு கடை வியாபாரம் தாண்டி நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் நிகழ்ச்சி நடத்தும் போது உங்கள் அத்தனை பேரோட ஆதரவோடு நடக்குது. இப்போ சமீபமாக நடந்த விளக்கு பூஜையாக இருக்கட்டும், சண்டியாகமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் அவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்குள்ள ஒரு விஷயம் மட்டும், ஏன்னா நிறைய பேர் நாங்களும் டொனேட் பண்ணுறோம் அப்படின்னு வரும்போது எங்களுக்கு அதை எங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டில் வாங்கவும் விருப்பம் இல்லை, கடை அக்கௌண்ட்டில் வாங்கவும் விருப்பம் இல்லை. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற ஜிபே நம்பருக்கு நீங்கள் பண்ணிடுறீங்க. ஆனால் எங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்றது. அதனால தான் இன்னைக்கு ப்ராடக்டை தாண்டி அத்தனை ஆன்மீக அன்பர்களை நம்ம வரவழைச்சி இங்கே பேச வைக்கிறோம், பேசிகிட்டு இருக்காங்க. நமக்கு நிறைய புது புது தகவல்கள், 51 சக்தி பீடமாக இருக்கட்டும், 63 நாயன்மார்களுடைய வரலாறாக இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும் போதெல்லாம் அபிராமி அந்தாதி, யாராவது முன்னாடி நான் அபிராமி அந்தாதி பேசும்போது நிறைய பேர் கேட்டீங்க, அபிராமி அந்தாதி கிளாஸ் எடுப்பீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டீங்க. அது நான் எடுக்க மாட்டேன். எனக்கு ஏன்னா நான் நானாக கற்றுக்கிட்டேன். மாமனார் மாமியார் இருக்காங்க, அவங்கக்கிட்ட டவுட் எல்லாம் கேட்டு அப்படி 17 வயசில் கற்றுக்கிட்டது. இப்போ கிளாஸ் எடுக்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லையே. ஆனால் நிறைய பேர் ஆர்வமாக கேட்குறாங்களே. இப்போ இந்த 51 சக்தி பீடம் நம்ம கேட்க எனக்குமே ஒரு ஆர்வம். இந்த லலிதா சகஸ்ரநாமம் நம்ம இப்போ நிறைய எல்லா பூஜையிலையும் நம்ம பண்ணுறது வாராகிக்கு அப்படின்னா கூட நம்மளுடைய அம்பாள், அவளுடைய தலைவியை தான் எல்லா இடத்துலையும் கொண்டாடிட்டு இருக்கிறா. அந்த லலிதா ஸ்வரூபத்தை கொண்டாடக்கூடிய அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லி தான் நம்ம எல்லா பூஜையும் பண்ணுறோம். ஸோ அப்போது இந்த லலிதா சகஸ்ரநாமம் இன்னும் அர்த்தத்தோட எல்லாருமே கற்றுக்கணும், இப்படியெல்லாம் ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்குது. அது மாதிரி நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான், நான் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள், நான் அனுபவிக்கிற இந்த சந்தோஷங்கள் உங்களுக்கும் உடனே கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் மட்டுமே தான் காரணம். இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, லலிதா சகஸ்ரநாமம், அது மாதிரி தேவாரம், திருப்புகழ், இது எல்லாமே உங்களுக்கு வகுப்பாக எடுக்க போகிறோம். எந்தவித கட்டணமும் வாங்காமல் இதில் தலை சிறந்த ஆட்கள் வச்சு, ஆன்மீக அன்பர்கள் வச்சு கிளாஸஸ் எடுக்க போகிறோம். இது எல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு தெரியும் விளக்கு கடை எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம். நான் கடை ஆரம்பித்த காலத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், என்னை அறியாமல் ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு ஆன்மீக விஷயங்களுக்கும் சரி, கோவிலுக்கும் சரி, லட்சத்தில் தான் கொடுத்துட்ருக்கோம். அது எப்படி அம்பாள் வாங்கிக்கிறா, எப்படி நடக்குது அதெல்லாம் தெரியாது. ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் கோவில்களுக்கு நிறையா செஞ்சிட்ருக்கிறோம், அல்லது இந்த மாதிரி பூஜைகள் நடத்துகிறோம். இப்போ விளக்கு பூஜையாக இருக்கட்டும், ஆஷாட நவராத்திரியாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு பேஸ் வேணும். அதுக்கு கண்டிப்பாக ஒரு அறக்கட்டளை ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள. இது போன வருடம் காஞ்சிபுரத்தில் கடை நடத்தும் போதும் சரி, நிறையா ஓதுவார்கள் பாடும்போதும் சரி, அதெல்லாம் கேட்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் நீங்களும் அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னா, அதை நீங்கள் ஒரு தடவை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த பாட்டை அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியும். அவ்வளவு. இன்னொன்று, இந்த தேவாரம் திருவாசகம் என்ன மாதிரியானதுன்னா, தமிழ் மந்திரங்கள் அப்படின்னே சொல்லலாம். இப்போது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, நகை ஒன்று திருடு போகுது. இந்த நகை திரும்ப கிடைக்கணும்னா தேவாரத்தில் ஒரு பதிகம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருந்த காலம். 2008 எங்கள் வீட்டுக்கு எதிரியே இருந்த எங்கள் மாமனார் கட்டின ஒரு பெரிய சிவன் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் முகப்பேரில் தினமும் போயிட்டு அங்கே கதவு கூட ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பின்னாடி வாசலில் கேட்டில் பூட்டெல்லாம் இருக்காது. அந்நேரம் உள்ளே போயிட்டு அந்த சாமியும் நானும் மட்டும்தான், கர்ப்பகிரகம் திறந்திருக்காது. இருந்தாலும் அந்த சாமி முன்னாடி உட்காந்து ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு இந்த பாட்டை பாடிட்டு வருவேன். சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும், 40 நாளில் அந்த நகை கிடைச்சது. ஸோ அப்படி ஒவ்வொரு எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு மந்திரமாக இருந்தது தேவாரம் தான். நிறைய ஃபஸ்ட்டு குழந்தை டெலிவரிக்கு போகும்போது கூட
திருச்சிராப்பள்ளி பதிகம் பாடி தான் அதை பாடி எங்கள் மாமனார் சொன்னதை அப்படியே நம்பி அதை பண்ணேன். ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் திருநீர் போட்டு அந்த கையால் அந்த திருநீரை அந்த தண்ணியை மூடிட்டு, நன்றுடையானை தீயதில்லானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை, இந்த தேவாரத்தை வந்து அந்த பதிகம் மொத்த பதிகமும் 11 பாட்டு, அந்த பாட்டை பாடிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு தான் நான் டெலிவரிக்கே வந்து போனேன். ஸோ அப்படி என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு மன கஷ்டமாக இருக்குது. ஒரு இடம் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு இல்லை, இன்னைக்கு அந்த விளக்கேற்றுங்க இந்த விளக்கேற்றுங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா கூட நம்மளுடைய நாயன்மார்கள் காட்டிய அந்த வழி, அவங்க வாழ்ந்து காட்டிய அந்த வழி, அதை வந்து ஃபாலோ பண்ணி தான் நான்லாம் வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அத்தனை இன்பமும் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுனால ஓதுவார் பெருமக்கள் வச்சு தேவார கிளாஸஸ் எடுக்க போகிறோம். லலிதா நவரத்ன மாலை இதெல்லாம் ஒன்றா தான் நடக்கும். நீங்கள் வந்து உடனே அப்படின்றது கிடையாது. இதுக்கு எந்தவித கட்டணமும் வாங்க போகிறதில்ல. நம்மளுடைய அறனருள் அறக்கட்டளை மூலமாக, அந்த அறனருள் அப்படின்ற நாமம் எது அப்படின்னா, அரண் அப்படின்றது வந்து சிவபெருமானை தான் குறிக்குது. ஆதியும் அந்தமும் இல்லாத எம்பெருமான் எங்களுக்குள்ள இருந்து எங்களை வழிநடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தில்லை நடராஜ கூத்தன் இங்க இருந்து எல்லார் மனசையும் கவர்ந்துட்டு இருக்கக்கூடிய உள்ளம் கவர் கல்வன், அவருடைய நாமத்துல தான் இது வந்து நடக்குது. அரண் அருள், அவருடைய அருளால உங்க எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அரணருள் அறக்கட்டளைன்னு ஆரம்பிச்சிருக்கிறோம். இனிமேல் நீங்க ஏதாவது பூஜைக்கோ எதுக்கோ நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த அந்த இதுல மட்டுமே போடுங்க. நான் எப்போதுமே சங்கல்பம்னு ஒன்று சொல்லுவோம். சுவாமி முன்னாடி உறுதிமொழி எடுத்துக்கிறது, எங்களுக்கு ஆண்டவன் புண்ணியத்துல எல்லா விதத்திலையும் சரி எங்களை ஆண்டவன் நல்லா வச்சிருக்கிறான். ஆனா இந்த அறப்பணிகள் செய்யறதுக்கான வாய்ப்பையும் எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறான், இந்த யோசனையை கொடுத்துருக்கிறான். உங்க யார்கிட்டையும் நாங்க கேட்டு என்னைக்குமே நீங்க செய்யுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினதில்லை. ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய காசு எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கோ எங்களுடைய கடை அக்கௌண்ட்டுக்கோ வர வேண்டாம். அந்த அறனருள் அறக்கட்டளைக்கு போற காசு அத்தனையுமே வந்து திரும்ப இதை மாதிரி இறைப்பணிகளுக்கு மட்டுமே செலவழிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு சங்கல்பமா எடுத்துக்கிட்டு அறனருள் அறக்கட்டளையா ஆரம்பிச்சு அதை பதிவு பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு அதுக்காக அக்கௌண்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் ஏதாவது நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும் போடுங்க. கடை அக்கௌண்ட்டுக்கோ என்னோட அக்கௌண்ட்டுக்கோ எந்த நீங்க அக்கௌண்ட்டுக்கு போட வேண்டாம், அறனருள் அறக்கட்டளைக்கே போடுங்க. உங்களுடைய அந்த ஒவ்வொரு பணமும் அத்தனையும் அந்த கடவுளுக்கு தான் போய் சேரும். ஏன்னா நிறைய விஷயங்கள் பண்றோம், மாசத்துக்கு ஒன்று அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இப்ப எல்லாம் எல்லா மாவட்டத்துக்கும் வந்து விளக்கு பூஜை நடத்தணும், அதுக்கான எண்ணங்களை அம்பாள் திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்கிறா. இந்த நவராத்திரி முடியும் போது உங்களுக்கு அதுக்கான அறிவிப்புமே வரும். வரக்கூடிய மாசத்துல எங்க விளக்கு பூஜை பண்ண போறோம், அதுல எவ்வளவு பேர் கலந்துக்கலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு இந்த நவராத்திரி முடியும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த அறனருள் அறக்கட்டளை மூலமா ஆன்மீகம் உண்மையான ஆன்மீகமா உங்க எல்லாருக்கும் வந்து சேரணும். சாமி எங்கேயோ இல்லை, நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாமிக்கு உருவேற்றக்கூடிய விஷயங்களை மட்டும் நாம தொடர்ந்து பண்ணுவோம், தொடர்ந்து கேட்போம், தொடர்ந்து அதை பாராயணம் பண்ணுவோம் அப்படின்ற எண்ணத்தோட. ஏன்னா நிறைய பெண்கள் ஆசையா கேட்குறீங்க, நம்மளுடைய விளக்கு கடையில இருந்து ஒரு பதிவு வந்துச்சுன்னா அதை மிஸ் பண்ணாம பாக்குறீங்க. அத்தனை பேருக்கும் இது உபயோகமா இருக்கும். நீங்க உங்களுடைய நேரத்தை இன்னும் உபயோகப்படுத்திக்க போறீங்க. அபிராமி அந்தாதி கத்துக்க போறீங்க, லலிதா சகஸ்ரநாமம் கத்துக்க போறீங்க, தேவாரம், திருவாசகம், திருப்புகள் எல்லாமே கத்துக்க போறீங்க. இது எல்லாமே 1 by 1 நடக்கும். இதை வந்து ப்ராப்பரா அழகா கொண்டு வரணும். இது வந்து உங்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாம கிடைக்கணும். இதை வந்து யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணவே மாட்டோம். ஏன்னா இது அந்த ஒரு நியமமா ஒரு உறுதியா வந்து அந்த பர்டிகுலர் டைம்ல நான் கத்துக்கிறேன். இப்ப நான் என்ன பதிகம் நம்ம பண்ண போறோம், எந்த பதிகம் நம்ம படிக்க போறோம் அப்படின்றதெல்லாம் முன்னாடியே சொல்லுவோம். அதுக்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க வரலாம். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. இது வந்து முழுக்க இறைவனுடைய உண்மையான அருள், உண்மையான பக்தினா என்ன அப்படின்றத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோட ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த அறனருள் அறக்கட்டளை. இதுக்கு வந்து சுவாமி மட்டும்தான், இந்த அம்பாளும் இந்த சுவாமியும் தான் இந்த அறக்கட்டளையே நல்லபடியா நடத்துவாங்க.
இதோட முதல் முயற்சியா இந்த நவராத்திரியிலேயே வந்து நடக்கக்கூடிய இசை நிகழ்ச்சியில அறநருள் அறக்கட்டளையிலிருந்தும் சேர்ந்து நடத்துகிறோம் அப்படின்றதான் போஸ்டர்லேயுமே வரும். ஸோ இந்த அறநருள் அறக்கட்டளை அப்படின்றது இந்த சிவபெருமானம் இங்கே இருக்கக்கூடிய நடராஜரும் இந்த வாராகி அம்பாள் அருளால் அந்த நாமமும் சூட்டப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நடக்க போகிறது நிறைய விஷயங்கள் இது மூலமாக நடக்கணும். அதுக்கு உங்களுடைய ஆதரவும் அன்பும் இருக்கணும். இது மூலமாக நீங்கள் நிறைய கற்றுக்கோங்க, நீங்கள் நிறைய தெளிவாகுங்க. நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு எல்லாத்துக்குமே இதில் தீர்வு கிடைக்கும். 63 நாயன்மார்கள் தொடர்ந்து கேளுங்க, 51 சக்தி பீடம் பாருங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா உங்களுக்கு இதை தொடர்ந்து கொடுக்கணும். அதுக்கு அம்பாள் எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அறநருள் அறக்கட்டளை மேலும் மேலும் வளர்ந்து வரணும், நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற வேண்டுதலோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.